பாக்யராஜ் அவருடைய இழப்பை வந்து யாராலையுமே ஏத்துக்க முடியல. அவருடைய இறுதி சடங்குல பார்த்திபன் தான் முதல் ஆளா நின்று எல்லா விஷயங்களையும் பார்த்தாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு நினைவா வந்து சில விஷயங்களையும் வச்சிருந்தாரு. அன்புடன் உங்கள் பாக்யராஜ், அதுக்கப்புறமா அவர் பேனா, இது எல்லாத்தையுமே வச்சு அவருடைய இறுதி அஞ்சலி வந்து செலுத்தி இருந்தாரு. ஸோ இது ஒரு புறம் இருக்கக்கூடிய நேரத்துல அவர் ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்னன்னா, பூர்ணிமா அவர்கள் கேட்ட அந்த கேள்வி வந்து என்னால தாங்கிக்கவே முடியல. இறுதிச் சடங்குல பூர்ணிமா அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அது என் மனசை வந்து இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்படுத்திட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டுமே இல்லாம ஒரு நபர் வந்து நீ வந்து உனக்குலாம் தனிமையா ஆளே இல்லாம தான் உனக்கு வந்து இறப்பே வரும் அப்படின்ற மாதிரி, தனிமையில தான் நீ இறந்து போவ அப்படின்ற மாதிரிலாம் என்னை வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ரொம்பவே சோகமா மனசுல இருக்கக்கூடிய வருத்தத்தோட பேசியிருக்காங்க. ஸோ என்ன விஷயம் நடந்துச்சு, அதாவது பூர்ணிமா அவர்கள் என்ன வார்த்தை சொன்னாங்க, அதுக்கு மெசேஜ் மூலமா ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது யாராலையும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா காலையில வரைக்கும் நல்லதா இருந்தாரு. திடீர்னு ஏற்பட்ட அந்த மாரடைப்பு காரணமா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க வந்து சிகிச்சை பலனளிக்காம அவர் வந்து தவறிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. அது மட்டும் இல்லாம சினிமா துறையில இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை. இது வந்து ஒரு பொய்யான நியூஸா இருக்கக்கூடாதா அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் ஆனா அது வந்து துரதிருஷ்டவசமா அவர் வந்து நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது யாராலையும் தாங்கிக்க முடியல. ஸோ இருந்தாலும் எல்லாருமே வந்து இறுதிச் சடங்குல கலந்துக்கிட்டாங்க, அஞ்சலி செலுத்தினாங்க. அதுல ஒரு நபர் வந்து ரொம்பவே முழுசாவே நின்னாரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கூடவே இருந்தாரு. என்னன்னா, அவர் தான் பார்த்திபன் அவர்கள். இவர் வந்து பார்த்திபன் அவர்களுடைய குருநாதர் தான் பாக்யராஜ் அவர்கள். ஏன்னா பாக்யராஜ் அவர்களுமே நிறைய பேர் வளர்த்து விட்டுருக்காரு. அதுல ஒருத்தர் தான் பார்த்திபன் அவர்கள். ஸோ இவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இறுதி சடங்கு முடிஞ்சு அவருடைய உடல் தகனம் பண்ற வரைக்குமே பக்கத்துல இருந்து எல்லா விஷயங்களையும் பொறுப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ அந்த இறுதி சடங்குல வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாரு. அதாவது இந்த வெள்ளை காகிதத்துல வந்து அன்புடன் உங்கள் பாக்யராஜ், அதுக்கப்புறமா அவருக்கு நினைவா பேனா வச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சாந்தன் அவர்கள் கிட்டவே பக்கத்துல நின்னாரு. ஏன்னா சாந்தன் அவர்கள் வந்து இறுதிச் சடங்குல வந்து ரொம்பவே மனம் உடைஞ்சு கஷ்டப்பட்டாரு. ஸோ அந்த இடத்துல அவருக்கு ஆறுதலா இருந்தவர் தான் பார்த்திபன் அவர்கள். ஸோ இவர் வந்து அங்க நடந்த ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் இப்போ வந்து வைரலா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இறுதிச் சடங்கு நேரத்துல பார்த்திபன் அவர்கள் எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்போ பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து கண்ணாடி போட்டிருந்தாங்க. பாக்யராஜ் அவர்கள் அப்படின்னாலே வந்து கண்ணாடி அப்படிங்கிறது அவரோட சேர்ந்தது அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். கண்ணாடி இல்லாம பாக்யராஜ் அவர்கள் வந்து இருக்கவே மாட்டாரு. ஸோ கண்ணாடி வந்து போட்டிருக்காங்க. அப்போ இறுதிச் சடங்கு நேரத்துல வந்து பூர்ணிமா அவர்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இல்ல கண்ணாடி கழட்டிடலாமா, ஒருவேளை அது தகனம் பண்றப்போ அது வெடிச்சு குத்திராதா, உடம்புல குத்திராதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திபன் அவர்களை ரொம்பவே பாதிச்சிருந்துதான். இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. நான் எதுவுமே சொல்ல தோணவே இல்லை. நான் பரவாயில்ல மேம் இருக்கட்டும் அப்படின்னு மட்டும் தான் நான் சொன்னேன். அவங்களுக்கு நான் என்ன ஆறுதல் சொல்லணும், என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறது என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவங்க சொன்ன வார்த்தை வந்து என்னை அப்படி ரொம்பவே பாதிச்சிடுச்சு. எந்த அளவுக்கு அன்பு இருந்துச்சுன்னா, எந்த அளவுக்கு லவ் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திபன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் இவங்களுடைய காதல் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அழகான ஒரு காதல்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள்ல பேசுறப்போ கூட எனக்கு வந்து பாக்யராஜ் அவர்கள் வந்து ஒரு கணவர் மட்டும் கிடையாது, நல்ல நண்பர், ஆசிரியர் அப்படின்லாம் புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அவர்களுமே வந்து தன்னோட மனைவி வந்து ரொம்பவே பெருமையா தான் பேசுவாங்க. என்னை வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்கு எல்லாமாவே இருக்கிறாங்க, எனக்கு வந்து ரொம்பவே கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய புகழ்ந்து பேசியிருக்காரு. ஸோ இது மட்டுமே இல்லாம பாக்யராஜ் அவர்களுடைய முதல் மனைவி வந்து ஒரு மோதிரத்தை வந்து பரிசா கொடுத்திருக்காங்க. அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்ட மோதிரத்தை வந்து பாக்யராஜ் அவர்களுக்கு அவங்களுடைய முதல் மனைவி ஒரு பரிசா கொடுத்திருக்காங்க மோதிரத்தை. அந்த மோதிரத்தை வந்து படப்பிடிப்பு நேரத்துல ஒரு ஆத்துல வந்து தவறு விட்டுட்டாரு பாக்யராஜ் அவர்கள். ஸோ அந்த மோதிரம் தொலைஞ்சதுல இருந்து இவர் வந்து ரொம்ப மன கஷ்டத்துல இருந்திருக்காரு. ஸோ இந்த விஷயத்த பூர்ணிமா அவர்கள்கிட்டயுமே போயிட்டு சொல்லியிருக்காரு. இப்படி தவறிடுச்சு, எனக்கு அது வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே பூர்ணிமா அவர்கள் அடுத்த 2 நாட்களுக்குள்ள அதே அப்படின்ற லெட்டர் போட்ட மோதிரத்தை வந்து பரிசா வாங்கி கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பூர்ணிமா அவர்கள் வந்து பாக்யராஜ் சார் மேல வந்து ஒரு லவ் வச்சிருந்திருக்காங்க. ஸோ 2 பேரோட லவ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள்ல பேசும்போது தெரியும். அவ்வளவு ஒருத்தர் புரிஞ்சு நல்லபடியா வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. ஸோ அவருடைய இறப்பை வந்து தாங்கிக்க முடியாம பூர்ணிமா அவர்கள் வந்து கண்ணாடி குத்திரும், அது வந்து வெடிச்சு குத்திரும் அப்படின்ற அந்த ஒரு பயத்துல வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எல்லா நேரமும் அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா விஷயங்களையும் பார்த்து பண்ணாரு. இறுதிச் சடங்கா இருக்கட்டும், அஞ்சலி சமயத்துல இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்திபன் சார் தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கூடவே இருந்தாரு. அதாவது பாக்யராஜ் சார் கிட்ட உதவி இயக்குனராக இருந்த ஒரு நபர்கிட்ட இருந்து தான் அந்த மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அந்த மெசேஜ்ல தான் பார்த்திபன் அவர்களை நிறைய திட்டி
ஒரு சில மாதிரி ஒரு மனசு வேதனைப்படக்கூடிய வகையில வந்து பேசி அனுப்பியிருக்காங்க. நீ தான் பாக்யராஜ பெத்து வளர்த்த மாதிரி எல்லா வேலையும் செய்யற, மத்தவங்களையும் கூப்பிட்டு நீ வேலை செஞ்சிருக்கலாம், யாரையும் மதிக்க மாட்டேன், அதனாலதான் நீ பொண்டாட்டி பிள்ளை இல்லாம கஷ்டப்படுற, இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் செத்து போயிடுவ, உனக்கும் யாருமே வரமாட்டாங்க, நீயும் அனாதையா தான் போய் சேருவ அப்படின்ற மாதிரி வந்து தகாத வார்த்தைகள்ல பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மெசேஜ் வந்து பார்த்திபன் அவர்களை ரொம்பவே பாதிச்சிருந்ததுதான். அவர் வந்து வேற யார்கிட்டயுமே இதை பத்தி ஷேர் பண்ணிக்கலையா. இப்போ அந்த சாந்தனு அவர்கள் கிட்ட மட்டும் இந்த மெசேஜை காட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது பாக்யராஜ் அவருடைய இறப்புல எல்லா விஷயத்தையும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்த்து பார்த்து பண்ணாரு. ஸோ இதை ஒரு குறையா சொல்லியிருக்காரு. என்னப்போ நீ தான் உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி பண்ற, என் மத்தவங்களை கூப்பிட்டு நீ வேற சொல்லியிருக்கலாம்ல, உனக்கு வந்து நீ வந்து திமிரா இருக்கிற, நீ வந்து யாரையும் மதிக்க மாட்ட, அதனால உனக்கு வந்து உன் கூட பொண்டாட்டியும் இல்லை பிள்ளையும் இல்லை, உனக்கும் ஒரு நாள் சாவு வரும், நீ சீக்கிரம் செத்துருவ, அனாதையா தான் போயிருவ அப்படின்ற மாதிரி வந்து அந்த மெசேஜ் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அவர் ரொம்பவே பாதிச்சிருந்துதான். ஸோ இப்போ வந்து ஒரு இறப்பு விஷயத்துல வந்து இந்த மாதிரி பேசுவாங்களா அப்படின்னு கேட்டா மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா தன்னோட குருநாதர் பாக்யராஜ் அப்படிங்கிறதுனால தான் பார்த்திபன் அவர்கள் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஃபுல்லா எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாந்தனு அவர்கள் வந்து ரொம்பவே மனமுடைஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து உதவி பண்றதுக்கு வந்து கண்டிப்பா ஆட்கள் தேவைதான். இப்போ ஒரு துக்க வீட்டுக்கு போனோம்னா அங்க இருக்கிறவங்க மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க, அவங்களால எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்கள சுத்தி இருக்கவங்க, அவங்க கூட பழகினவங்க, அவங்களுக்கு நெருக்கமா இருக்கவங்க, இவங்க எல்லாரும் தான் மற்ற வேலைகளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திபன் அவர்களுமே பண்ணாங்க. பட் இருந்தாலும் அதை பிடிக்காம இப்படி ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் வந்து கொஞ்சம் வேதனையா தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதை பார்த்து ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி தேவையில்லாம நெகட்டிவிட்டி கமெண்ட் எல்லாம் நீங்க வந்து இக்னோர் பண்ணிடுங்க, உங்களுக்கு வந்து பாக்யராஜ் சாரோட அருள் வந்து எப்பவுமே இருக்கும், அவரோட ஆசி வந்து கண்டிப்பா இருக்கும், அவருக்கு தெரியும் நீங்க வந்து எப்படி பண்ணீங்க, அவர் கூட வந்து எப்படி அவருக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணீங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அதனால மற்றவங்களை பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, பொறாமையில சில பேர் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த தான் செய்வாங்க அப்படின்னு ரசிகர்கள் வந்து பார்த்திபன் சார் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பக்கம் பூர்ணிமா அவர்களுடைய ஃபீலிங், கண்டிப்பா கணவரை இழந்த அந்த ஒரு மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா அவங்க அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, கண்ணாடி குத்திரும் அப்படின்னு கூட அவங்க யோசிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கணவர் மேல வந்து பாசம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அதே மாதிரி பார்த்திபன் அவர்களுக்கு மெசேஜ் அனுப்புன அந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.